போலாமாடா? போகலாமே. எங்கே ஒர்க்கா? ஆமாடா. ஓகே. சரி, நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல? ஆமாம். ஓகே. உங்கள் பிஸ்னஸ் அனுபவத்தை பற்றி சொல்லுங்களேன் நம்ம மக்களுக்கு. பிஸ்னஸ் அனுபவம் நமக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நம்ம வந்து ஒரு பெருசாக சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக கிடையாது. இப்போ தான் கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அதுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறது, பிஸ்னஸ் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறது, ஹார்ட் ஒர்க்கை தாண்டி நம்ம மைண்ட் செட் வந்து கரெக்டாக ஒரு நேர்கோட்டில் வச்சுக்கணும். ஏன்னா மெயினாக வந்து இந்த பிரச்சனை, இந்த பண பிரச்சனை நம்ம தனியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். மன சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வந்து நம்ம தான் டேக் ஓவர் பண்ணி நம்ம தான் கரெக்டான ஒரு மென்டல் ஹெல்த்தை பற்றி சொல்கிறீங்க. ஹெல்த்தை பற்றி சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து இதில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைப்போம், பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைப்போம். கடைசியில் எல்லாமே போனதுக்கப்புறம் வந்து நம்ம லைஃபே வந்து என்னடா இப்படி ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். நம்ம ஒரு ப்ளஸ்ஸாக நம்ம நினைப்போம், அது மைனஸ் ஆகிடும். மறுபடியும் ப்ளஸ்ஸாக நினைப்போம், மறுபடியும் மைனஸ் ஆகும். அதனால நம்ம மாதிரி மென்டலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும். நிறைய பேர் அதனால பிஸ்னஸ் விட்டு போயிடுவாங்க. கரெக்ட். இன்றைக்கி இருக்க சூழ்நிலை நான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். நம்ம பிஸ்னஸ் பற்றி ப்ளஸ்ஸாக பேசிட்டே இருக்கும்போது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே. ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்ம ஃபேமிலி இருக்கவங்களே பயங்கரமாக நம்ம கலாய்ப்பாங்க, கலாய்ப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிளில் கலாய்ப்பாங்க. நிறைய விஷயம் நான் வந்து எனக்கு நிறைய அஃபெக்ட் ஆகிருக்கு. இங்கே பேசுகிறத தாண்டி செயல் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும். ஸோ மென்டலி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த 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 மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறப்போ நிறைய பிரச்சனை வரும், நிறைய இதுவும் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணுவோம். ஒர்க் பண்ணுறவங்க அந்த ஒர்க் பிரச்சனை மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுவோம். பிஸ்னஸ் வந்து A to Z ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த மென்டலி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதான் மெயினாக சொல்ல வரேன். நான் நிறைய விஷயம் கற்றுக்குங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆன்லைனில் நெட்டில் நிறைய விஷயம் கற்றுக்குங்க. ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், அது என்ன மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதோ எந்த அளவுக்கு நம்ம ஒரு சிக்கனமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப ஹை லெவல் இன்வெஸ்ட் பண்ணி லோன் எடுத்து அந்த மாதிரி எடுத்து லாக் ஆகிடாதீங்க. ஸோ ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. பிஸ்னஸ் பற்றி நிறைய டாபிக் பேசலாம்.